பென்டன் டிஷர்ட் எங்கே கிடைக்குன்னு கேட்கலாமா? ஜாதியை பார்க்குறவனும் பீயை திங்கிறவனும் ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டான். ஏய் புறா, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். அதே மாதிரி இதுவும் ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். சும்மா ஆயா தெரே பினாயா तेरे को ना होए सते जतला राया है दोनों में तेरे लोग चतने मरा आज मैं आया दिल लगाए जन्म जन ஆஹா டாகிஸ் துரத்துவீங்களாடா? துரத்த மாட்டிங்களா? பரவாயில்லையே, நல்ல ஒரு டாக்ஸாக இருக்கீங்களே. வெளிமுத்தி டாக்ஸ்லாம் நம்மளை துரத்தலைங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் வரலாம். வளைவுகளில் முந்தாதீர். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கணும். வளைவில் வந்து முந்தக்கூடாது. என்ன செல்லக்குடி, 2-3 நாளாச்சும் வண்டி எடுத்து குட் பாய் எப்படி உட்காந்து பேசுகிறாங்க பாருங்க, ஜாலியாக. அப்படி தான் இருக்கணும். அப்படி வந்தவா சொந்த சொருத்துகளோட உட்காந்து இப்படி பேசணுமா, 4 கரணையாச்சு 4 புறணையை பேசணுமா, ஊர் ரொம்ப வளர்த்தமா, அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு காலையில் எந்திரிக்கணும், பல்லு விளக்கிட்டு ஆய் போயிட்டு குளிச்சுட்டு எதையோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே நாய் மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மதியம் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்ப வேலையை பார்த்துட்டு நைட்டு வரைக்கும் விடுறானோ விடலையோ அந்த வேலையை முடிச்சாதான் போகணும்னு சொல்லுவான். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸோ பைக்கோ டிராஃபிக்குள்ளே நுழைஞ்சு திருப்ப நைட்டு வந்து பெட்டில் படுக்கலான்னு பார்த்தா பசிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்ப தூங்கலாமா, இல்லை அவர்கிட்ட கடலையை போடலாமா, இல்லை அவளை கரெக்ட் பண்ணலாமா, இவளை கரெக்ட் பண்ணலாமா இப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியாக சரக்கு அடிச்சுட்டு தூங்குறதுக்கு இப்படி ஜாலியாக உட்காந்து கதை பேசலாம். நினச்ச நேரத்துக்கு வேலைக்கு போகலாம். சொந்தஞ்சூரத்துக்கோட உட்காந்து பேசுங்க. வாழ்க்கையை ரசித்து வாழுங்களா. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல. ஒரு சிலருக்கு அந்த வாழ்க்கை கூட பிடிச்சிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அது எப்படி சொல்கிறது, சரி விடுங்க, நீங்கள் எப்படியோ எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, நல்லா விட்டுருங்க. நம்ம அண்ணன் ஸ்டைலில் சொல்லணும்னா என்னடா ஜோடி போட்டு போகிறீங்க? MT-15 புல்லட் இந்த சென்ஸ் ராயல் என்ஃபீல்டு. அவன் என்ன பென்டன் மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கான். இந்த பென்டன் டிஷர்ட் எங்கே கிடைக்குன்னு கேட்கலாமா? பென்டன் டிஷர்ட் நல்லா இருக்குல்ல. அந்த பைக்கை விட எனக்கு அந்த டிஷர்ட் தான் கொஞ்சம் கவர்ந்து இழுக்குது. ஏன்னா காலர் இருக்குங்க. காலர் இல்லைன்னா அது அப்படியே பார்க்க பென்டன் டிஷர்ட் மாதிரியே இருக்கும். நல்லா இருந்தது. பக்கல்ல பிட்டா இதை பார்த்தீங்களா, ஜாலியாக குளிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. பாருங்க மாடு நிற்கிதா, இங்கே பாருங்க இந்த அக்கா பல்லு விளக்குறாங்களா, இல்லை ஃபோன் பேசுகிறாங்க. இவ்வளோதான் லைஃபு. இப்படி ஜாலியாக இருங்க, நிம்மதியாக இருங்கடா. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை வந்துட்டு கிடைக்கணும்னா நமக்கு பிடிச்சதை பண்ணணும். விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி நிம்மதியான ஒரு ஊரில் அமைதியான ஊரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறது வாழ்க்கை மாதிரி பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு இணையில் வந்துட்டு இருக்கிறது பிடிக்கலாம். கொடைக்கானலில் வாழ்கிறது பிடிக்கலாம். சுவிட்சர்லாந்து போயே தீருவேன், அங்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடலாம், அதுவும் பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஆனால் அது தப்பான விஷயமா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அம்பு தானே. என்ன கருப்பணசாமி வா கருப்பா சூர்யா, இப்போலாம் கருப்பசாமி ஞாபகம் தான், சூர்யா சார் ஞாபகம் தான் வருது. கெட்டப்பில் அவருக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னன்னா அப்பப்போ கார்த்தி அண்ணா சைடு வந்தது. சூர்யா அண்ணாவை விட நிறைய இடத்துல நான் கார்த்தி அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கார்த்தி அண்ணா வந்து நிறைய ஆக்டிங் ஓரியன்டான மூவிஸில் பார்த்துருக்கேன்னா, அந்த கத்துறது கருப்பசாமி அந்த டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு கார்த்தி அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது. அண்ணன் தம்பிங்கிறதுனால அந்த சேடு இருந்தது, ஒத்துக்கிறேன். சூர்யா சார் தான் அது. இருந்தாலும் அது கார்த்தி அண்ணா மாதிரியே எனக்கு ஒரு டோன் வந்தது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்க என்கிட்ட. நீங்கள் வேலைக்கு போங்க, போகாமல் இருங்க. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க. உங்கள் ஆள் உங்களை லவ் பண்ணட்டும், லவ் பண்ணாமல் போட்டும். ஆனால் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏய் புறா, பிடிச்சிடும் அவனைய. பறந்துருச்சுங்க. நானும் ஒரு ஜம்பை போட்டேன், ஆனால் முடியல. இந்த டாக் நம்மளை துரத்தாதான் வெயிட் பண்ணுவாருங்க. ஹாய் ப்ரோ. என்ன ரெஸ்பான்ஸே இல்லை, நீ ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஒரு நாள் நான் இந்த ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா, அப்போது என்கிட்ட ஒரு மகான் வந்தார். அந்த மகானோட பேர் டொனால்டோ விராட்டசி. அவர் வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி உன் வாழ்க்கையில் நீ நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற,
நீ என்ன பண்ண, நீ அந்த ப்ராப்ளம்ஸே லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. நீ லவ் பண்ணினா அந்த ப்ராப்ளம் கூட உன்னை விட்டுட்டு போயிருன்னு சொன்னாரு. ஐயா சாமி, என் கண்ணை திறந்துட்டியே தெய்வமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் காலில் விழுந்தேன். அவர் அப்படியே மறைஞ்சிட்டாரு. இந்த அட்வைஸை நான் உங்களுக்கும் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒருத்தனும் வரானே திருத்திட போறானே அங்கம்மா தளபதி பிளாஸ்ட் என் கண்ணா டீ கச்சேரி தளபதி கச்சேரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வெறுத்தனம். நல்லா இருக்குல்ல ஸ்டெப்பு? இருங்க, நிழல்லையா பின்னாடி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேங்க. நிழல்ல கூட காட்டியிருக்கலாம், இல்லைனா டான்ஸ் ஸ்டெப்பை நீங்கள்லாம் பார்த்து அப்படியே மயங்கி இருப்பீங்க. இருங்க, நிழல் கரெக்டாக பேக் ட்ராப்பில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு நானும் டான்ஸ் ஆடி காட்டுறேன். பகலு பிட்டா பகலு பிட்டா பகலு பிட்டா பிட்டாவே பகலு பிட்டா பகலு பிட்டா பகலு பிட்டா பிட்டாவே. தப்பா பாடுறனோ? தளபதி கச்சேரி. இந்த கோயில் தான், இந்த கோயில் தான் சொன்னேன். இது வந்து ரொம்ப பழமையான கோயில். எப்படி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில், அதே மாதிரி இதுவும் ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். ஆனால் இது ஃபேமஸ் கிடையாது, இது ஃபேமஸான கோயில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற கோயில், 1000 வருஷம் பழமையான கோயில், ஒரு சிவன் கோயில், ஆனால் மக்கள் யாரும் கண்டுக்கலை. ஆனால் இதுவே தஞ்சாவூரில் இருக்கிற கோவிலை மக்கள் எல்லாரும் கண்டுக்கிறாங்க. ஏன்னா அது ராஜராஜ சோழன் கட்டினது, இது ஒரு பாண்டிய மன்னன் கட்டினது. பாண்டியர்கள் என்ன குறைஞ்சவங்களா? சொல்லுங்க, குறைஞ்சவங்க கிடையாது. பாண்டியர்களும் தமிழர்கள் தான். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாண்டியர்களையும் கொண்டாடணும், சேரர்களையும் கொண்டாடணும். வேற யார் இருக்கா? பல்லவ மன்னர்கள், மாமல்லபுரத்தை வடிவமைச்சவங்களே அவங்க தான். அங்கேயும் நிறைய பல்லவ மன்னர்கள் இருக்காங்க. அவங்க வந்து கைலாசநாதர் கோயில் கட்டியிருக்காங்க, வைகுண்ட பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்க. அதனால பல்லவ மன்னர்களையும் கொண்டாடணும். விசித்திரஜித்தன்னு ஒரு மன்னர் இருக்காரு, அவருக்கு வந்து பட்டப்பேர் இருக்கு. அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் இருக்காங்க. அவங்க வந்து யாரு? ராஷ்டிரகூடர்களெல்லாம் வென்றிருக்கிறாங்க. புலிகேசின்னு ஒரு மன்னர் இருந்தார், அவர்களெல்லாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியும் படிங்க. தமிழர்கள் வந்து சாதாரணவங்க கிடையாது. நான் வந்து சில நேரம் ஜோக்கர் மாதிரியும் பேசுவேன், சில நேரம் ஹிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரியும் பேசுவேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க, ஓகே? அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஏதாவது பேச ஆரம்பிச்சேன்னா பேசிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வெட்டியாக உட்காந்துட்டு கதை பேச மாட்டேன், ஓகே? சில நேரம் வந்துட்டு தத்துவமாக பேசி விட்டுருவேன், உங்களுக்கு கருத்தூசி போட்டு விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. திருச்சி பஸ் வருது பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு என்னது? எனக்கு பிடிச்ச ஒரு திருச்சி தான். எனக்கு ஹோம் டவுன் தேவைப்பட பிடிக்கும். அதை விட்டுட்டோம்னா எனக்கு செகண்ட் ஃபேவரட் திருச்சி தான். ஏன்னா நான் பெரம்பலூரில் படித்தேன், திருச்சியில் தான் நிறைய வாட்டி ஊர் மேய்ஞ்சிருக்கேன். சென்னை பிடிக்காதாடா அப்படின்னு கேட்டால் சென்னை எனக்கு பழக்கம் இல்லை, அவ்வளோதான். கோயம்புத்தூரும் பழக்கம் இல்லை, ஆனால் போயிருக்கேன். மதுரையும் போயிருக்கேன். மதுரை நல்லா தான் இருக்கும், சாப்பாடு ஓகே, பட் ஆனால் அந்தளவு பயம் இருக்கும் கொஞ்சம். மதுரைனாவே கொஞ்சம் பயம்தானே. என்ன சொல்கிறது, எந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறேன்னா, நிறையா கேஸ்ட் பிரச்சனை நடக்கும். வேற என்ன நடக்கும்? நல்ல மக்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. நிறையா கேஸ்ட் பிரச்சனை, கேஸ்ட்டில் நிறையா பார்க்குற பீப்புள்ஸ் இருப்பாங்க. கேஸ்ட்டை வச்சு நிறையா சண்டைகள் நடக்கும், கொலைகள் நடக்கும். நீ ஜாதி பாப்பியாடா அப்படின்னு என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டான். ஆமாம் வச்சான், ஜாதி பாப்பேன்டா அப்படின்னு. ஜாதியை பார்க்குறவனும் பீயை திங்கிறவனும் ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டான் பொசுக்குன்னு. அன்னையிலேருந்து நாலாம் ஜாதியை பார்க்குறதே இல்லைப்பா. நீங்கள் எப்படி?